வணக்கம். நான் மகேஸ்வரி சிவபாலன். நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? சாப்பிடலன்னா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீடியோ பாருங்க. ஓகேவா? சரி. இன்னைக்கு வந்து நல்லா புது முடிகளை முளைக்க வைக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஹேர் பேக் தான் பார்க்க போறோம். இந்த ஹேர் பேக் வந்து உங்க முடிய வந்து ரொம்பவே சூப்பரா நல்லா சில்கியா, ஷைனிங்கா ஆக்கி கொடுக்கும். அதுமே மட்டும் இல்லாம நல்ல புது முடிகள வந்து நல்லாவே வளர வைக்கும். முடி கொட்டுறதையும் தடுத்து முடிய சூப்பரா வளர வைக்கும். ரொம்பவே சிம்பிளா நம்ம வீட்ல இருக்கக்கூடிய பொருள வச்சு தான் நான் செய்ய போறேன். சரி வாங்க எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் நைட்டே வந்து ஒரு கைப்பிடி அளவு வெந்தயமும், அதே அளவு அரிசியும் வந்து சேர்த்து ஒண்ணாவே ஊற வச்சுட்டேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து 2மே எடுத்துக்கோங்க. இது வந்து ரொம்ப நல்லா ஊறணும். இப்ப நான் நைட்டு வந்து ஊற வச்சேன் இல்லையா? இது மத்தியானம் போல தான் நான் யூஸ் பண்ணேன். அந்த அளவுக்கு வந்து நல்லா ஊறிட்டு அதுலேருந்து அந்த ஒரு ஸ்மெல்லு வரும் இல்லையா? ஊறுற ஸ்மெல்லு அது கூட வந்தது. இப்ப இது 2யும் அந்த ஊற வச்ச தண்ணியோட சேர்த்து மிக்ஸி ஜார்ல போட்டுக்கோங்க. அடுத்து சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். நான் இந்த அளவுக்கு வந்து சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயத்த பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். புது முடிகள வந்து நல்லாவே வளர வச்சு, தலையில பூச்சி வெட்டு, புழு வெட்டு இதெல்லாம் இருக்கு. அதனால முடி கொட்டி போச்சுன்னா, அதையும் நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி முடிய ரொம்ப சூப்பரா வளர வைக்கும் இந்த சின்ன வெங்காயம். இப்ப இதையும் இந்த மிக்ஸி ஜார்ல அதோட சேர்த்துட்டு, நல்லா அரைச்சுட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி ஊத்தியா நல்லா அரைச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு துணி வச்சு நல்லா அத வடிகட்டி எடுத்துக்கோங்க. இந்த வடிகட்டுற துணி வந்து சாயம் போகாத நல்ல துணியா இருக்கணும். அப்படி இல்லன்னா, நீங்க வெள்ள துணி வச்சு கூட வடிகட்டி எடுத்துக்கோங்க. சூப்பரான ஹேர் பேக் ரெடி பண்ணியிருக்கோம். இப்ப வாங்க எப்படி ஹேர் பேக் போடுறதுன்னு பார்க்கலாம். எப்பவும் போல ஹேர் பேக் போடுறதுக்கு முன்னாடி தலையில வந்து நல்லா எண்ணெய் வச்சுட்டு, சீவி சிக்கு எடுத்துக்கோங்க. நான் ஏற்கனவே எண்ணெய் வச்சிருக்கேன். இப்ப சும்மா வீடியோக்காக கொஞ்சம் தேய்க்கிறேன். ஆ நல்லா சீவி சிக்கு எடுத்துட்டு, இப்ப ஹேர் பேக் போட்டுறலாம். ஹேர் பேக் வந்து ரொம்ப கெட்டியா இல்லாம, இந்த அளவுக்கு வந்து இருந்தது அப்டின்னா, இது நல்லா தலைக்குள்ள ஊறி, நல்லாவே இருக்கு முடிக்கு. நான் நெறைய டைம் வந்து பார்த்துருக்கேன். இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணியா இருந்தது அப்டிங்கிறப்போ, நல்லா தலையில ஊறி, முடியும் ஊறி, தலைமுடி வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும். ரொம்ப வந்து கெட்டியாலாம் நீங்க அரைச்சுக்க வேண்டாம். அது தலையில ஊறவே மாட்டேங்குது. இந்த அளவுக்கு அரைச்சுட்டு, தலையில நல்லா எங்கும் படுற மாதிரி, நல்லா விரல உள்ள விட்டு, நல்லா வந்து அழுத்தி தேய்ச்சுக்கோங்க. சும்மா தடவாதீங்க. முடியையுமே நல்லா எடுத்து விட்டு, நல்லா எங்கும் தேய்ச்சிருங்க. ஹேர் பேக் போட்டு முடிய நல்லா தூக்கி மேலே கொண்ட போட்டுட்டு மீதம் இருக்கத்தையுமே வந்து நல்லா எங்கும் தேய்ச்சிருங்க. தேய்ச்சிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு பிளாஸ்டிக் கவர் அப்படி இல்லைன்னா ஒரு ஷவர் கேப் வச்சு தலையை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஏன் இது நான் போடுறேன் அப்படின்னா, சில பேருக்கு வந்து ஹேர் பேக் போட்டாக்க ரொம்ப அப்படியே தலைக்குள்ளே இறங்குற மாதிரி ஜில்லுன்னு இருக்கும் காற்று பட்டாலே. இந்த மாதிரி கவர் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரி இருக்காது, தலைவலி வராது. அந்த ஹேர் பேக்கும் வந்து அப்படியே வலிஞ்சிட்டு நமக்கு வந்து அது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமலும் இருக்கும். எவ்வளோ நேரம் வேணாலும் நம்ம தலையில வச்சுக்கலாம். சளி பிடிக்காது. ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்புறம் ஹேர் பேக் போட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம் உங்களுக்கு எவ்வளோ நேரம் முடியுதோ வச்சிருந்துட்டு, குளிக்கும்போது தண்ணி வந்து சூடாவும் இல்லாம, ஜில்லுனும் இல்லாம வெது வெதுன்னு இருக்கணும் தண்ணி. ரொம்பவே நல்லாயிருக்கும். சளி பிடிக்காது. அதுபோல குளிச்சுட்டு வந்து நல்லாவே தண்ணி குடிங்க. தண்ணி குடிக்கிறது ரொம்பவே நல்லது. குளிச்சுட்டு தண்ணி குடிக்கிறது, அதை எப்பவுமே வந்து பழக்கப்படுத்திக்கோங்க. தண்ணி வந்து எப்பவுமே நல்லா குடிங்க. அதுபோல நல்ல ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துக்கோங்க. நல்ல ஒரு ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுங்க. இது எப்பவுமே நம்ம வீடியோல சொல்றது தான். ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க, கவலைப்படாதீங்க, சந்தோஷமா இருங்க, ஹேப்பியா இருங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். இந்த ஹேர் பேக் வந்து ரொம்ப 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 சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க.